யாரும் இல்ல, நம்ம தான் இருக்கோம். நல்லதுதானே, அதான் கூப்பிட்டேன். இன்னைக்கு நாம எப்படியும் ஜெயிச்சுடணும். அபாராவ், தோக்குறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதுக்காக இவ்வளவு கேவலமாக நம்ம தோத்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு நாம தோக்க கூடாது. கண்டிப்பா ஜெயிச்சா மலை, இல்லாட்டி அண்ணாமலை. அண்ணாமலையா? அண்ணாமலைக்கு அரோகரா. ஓ, அந்த மலையா? அண்ணாமலைக்கு அரோகரா. அரோகரா. குடிங்க. ஜெயிச்சே தீர்றையா? ஒரு நிமிஷம், இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. உண்மையிலே இல்லடா. உண்மையிலே இல்லடா. அப்பாராவ், இத கொடுத்தீல. இப்ப நான் 1 2 3 చెప్పి அதுக்கப்புறம் ஒரே தம்மல இழுக்கணும். 2 3. அம்மா, ஐயோ, மலை என்னைக்குமே மலை தான். ஒத்துக்குறா. அடியா கண்ணுல பின்னாடியா இருக்கு. கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல. நீ அவரை சொல்றியா? கல்லுங்க அல்லாதடா. மா, டைம் ஆச்சேப்பா. சீக்கிரம் வாமா. அம்மா, மா, பாத்து போடா. அம்மா, இத பாரு, அங்க நிறைய பேர் கோலம் போட வருவாங்க. அவங்கள பார்த்து நீ பயந்துறாத. நீ சூப்பரா கோலம் போடு. நீ கண்டிப்பா வின் பண்ணுவ. கங்க்ராட்ஸ். என்னப்பா இது, கையில தூக்கும் கூடையும் ஏதோ பீச்சில் சுண்டல் வைக்க போற மாதிரி கிளம்பிட்டீங்க. அம்மா, மாவுலினா மார்க் கம்மியாயிரும், மைக்ரோ ஓவன் கனவாயிரும். அதுக்கு தான் இந்த தூக்குவாள் நிறைய கோலமாகும். நான் அதெல்லாம் எடுத்துட்டாச்சு, நீங்க பேசாம இருங்க. செல்ஸ், அவசரப்பட்டு கோலத்தை போட்டு முடிச்சிடாத. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி கோலத்தை போடுறாங்கன்னு பார்த்து ஸ்டடி பண்ணு. அதையே இம்ப்ரூவ் பண்ணி நீ பெட்டரா ஒரு கோலத்தை போட்டுரு. இல்லம்மா, கோலம் போடுறதுக்கு எந்திரிச்சு போற மாதிரி போய் மத்தவங்க கோலத்தை காலில் நைஸா கடைச்சிட்டு. ஏன் மாமா உங்களுக்கு இந்த திருட்டு புத்தி? இது அவளுக்கு வேற சொல்லி தரீங்க. மைக்ரோ ஓவன் வேணாமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணா போட்டில இருந்து விலக்கிடுவாங்களே. இதெல்லாம் வேணாம், நான் கடவுளை வேண்டிட்டு போறேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். வலது காலை எடுத்து வச்சுட்டு போச்சலமா. முடிஞ்சா வலது காலிலேயே போசலமா. இப்படி நான் நொண்டி நினைச்சுப்பாங்க. முதல்ல அம்மா போட்டு பின்னாடியே நாம எல்லாரும் போறோம். போமா. நீங்களாம் வர போறீங்களா? எதுக்கு? கமான் கமான் கத்தத்துக்கு தான். ஐயே, நான் என்ன குதிரை ரேஸ்கா போறேன்? கோலம் போட தானே போறேன். நான் ஒத்தியே போயிட்டு வரேன், நீங்களாம் வர தேவையில்லை. செல்லம்மா, இதுதான் உறுதியான முடிவா? உறுதியான முடிவு மட்டும் இல்ல, இறுதியான முடிவும் இதுதான். செல்லம்மா, மைக்ரோ அவனை தூக்கிட்டு வரதுக்காகவாது யாராவது ஒருத்தர் கூட வரவேனா? அது என்ன ஃப்ரிட்ஜா பீரோவா? யாராவது கூட வந்து தூக்கிட்டு வரதுக்கு? நானே தூக்கிட்டு வரேன், போதும். அம்மா, நம்ம மைக்ரோ ஓவனை ஹால்லயே வைக்கலாம். அப்பதான் பார்க்க வர என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாமளும் பணக்காரன்னு நினைப்பாங்க. போட்டியே முடிஞ்சு போயிட போகுது, கிளம்புறேன். தள்ளுங்க எல்லாரும். செல்லம்மா, ஒரு நிமிஷம். சென்று வா, வென்று வா. மாப்பிள்ள, செல்லம்மா கோலம் போட போகுதா கொள்ளையடிக்க போகுதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அந்த ரேஞ்சில வச்சுக்கிறீங்க. ஆமா, கோலம் போட்டு ஜனங்க மனசை கொள்ளையடிச்சிட்டு மைக்ரோவனை நம்ம வீட்டு கொள்ளையடிச்சு வர போறாளே. நான் கிளம்பட்டுமா? கிளம்புமா, கிளம்பு கிளம்பு. போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நமதே, வெற்றி நமதே. மைக்ரோ ஓவன் நமதே. కొత్త భూమి, కొత్త ఆకాశము. ఏమయ్యా, ఈ కాలనీలో గార్డెనర్ పని మీకు కన్ఫర్మ్ అయిందా? நீங்க இலைய கிள்ளி போடுற ஸ்டைலு பாக டிஃப்ரெண்டா உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இலையா கிள்ளி போட்டு என்னைக்கு சுத்தம் செஞ்சு முடிப்பீங்க? அப்பாராவ், நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன், வீணா கிண்டல் பண்ணாத. என்ன ப்ராப்ளம் பாவா? என்கிட்ட சொல்லுங்க, நானும் ஹெல்ப் செய்யறேன். டேய், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி தென்றல், நீ தண்டச்சோறு, எந்த வேலை வெட்டிக்கு போகாதவன், எதுக்கும் லாயக்கில்லாதவன் என்னை திட்டிக்கிட்டே இருக்காடா. அது நிஜம் தானே பாவா? அப்புறம் எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு 4 காசு சம்பாதிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டா என்ன பண்றதுனே புரியலடா. ఇది చాలా కష్టం బావా.
ஆம்பளைங்கன்ட்டு வேலைக்கு போய்தான் ஆகணுமா? அதானே. ஆதி காலத்துல ஆம்பளைங்க வேலைக்கு போனாங்களா? அவங்க கிட்ட பணம் இருந்ததா? அவங்க சந்தோஷமா இல்ல? அப்பாராவ், நீ ரொம்ப நியாயமா பேசுறடா. ஆனா தென்றலுக்கு புரியலையே. బావా ఒక సూపర్ ఐడియా. சும்மா இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். சும்மா இருப்போர் சங்கம். அப்பாராவ், ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடா. ஆனா நாம எப்படி சம்பாதிக்கிறது? சிம்பிள் பாவா. ஒரு மெம்பர் 100 rupees லைஃப் மெம்பர்ஷிப் கட்டணும். அது நமக்கு. அவங்களுக்கு என்ன வேலை? நோ, மெம்பர்ஸ் எதுவும் வேலை செய்யக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய ஒகே வேலை கோவில போய் அன்னதானம் சாப்பிடலாம். சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நாம புரிய வைக்கணும் பாவா. கரெக்ட். 24 மணி நேரமும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம்டா. வெரி குட். இந்த கண்டிஷனை மீறி எவராவது பணிக்கு போனாங்கன்னு சொன்னா அவரோட மெம்பர்ஷிப் கேன்சல். ஆமாண்டா, இந்த சங்கம் பெருசா வளர்ந்துட்டா ஆம்பளைங்களை வேலைக்கு போன பொம்பளைக்கு துரத்த மாட்டாங்க. గుడ్. అదే మన సంఘం పాలసీ. బావా, నీంగో సెక్రటరీ, నేను ప్రెసిడెంట్. ஏண்டா சோம்பேறியா திரியறதுக்கு ஒரு சங்கமாடா? ஒரு நாள் முழுக்க வேலை செய்யாம சும்மா இருந்து பாருங்க, அப்போ தெரியும் சங்கதி. இந்த மாதிரி வெட்டி பசங்கள் எல்லாம் சுண்ணாம்பு கால்வாய் உள்ள தள்ளினா கூட தப்பு இல்லடா. பொறாம நாம சம்பாதிக்கிறதோ அவருக்கு பிடிக்கல. ஆமாண்டா. பேசாம நானும் உங்க சங்கத்துல சேர்ந்துட்டா என்னன்னு தோணுது. வெரி குட். 100 rupees இஎன்டி. நான் கூட பணம் தரணுமா? பிரசிடென்ட், செக்ரட்டரி தவிர எல்லாரும் காசு கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான ஜாபம் உங்களுக்கு. எது சும்மா இருக்கிறதுக்காக இந்த சங்கத்துல சேர்த்த விளையாடுறீங்களா நீங்க? கான்செப்டும் அதான். நீங்க தெரு தெருவா போய் எது இல்ல கவனிங்கோ, நீங்க தெரு தெருவா போய் வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி வேலை செய்ய விடாம தடுத்து நம்ம சங்கத்துல மெம்பர் ஆக்கணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு மெம்பருக்கு 5 rupees கமிஷன். ஓகே. ரொம்ப வருஷமா சும்மா இருக்கிறவங்கள கூப்பிட்டுன்னு வந்து நாம பாடம் நடத்த வைக்கணும். சங்கத்தை நடத்த ஒரு நல்ல இடம் பார்க்கணும். நாம சங்கம் தொடங்கி ஏ சென்டர்ல ஆரம்பிச்சு பி சென்டர், சி சென்டர்னு போய்கினே இருக்கணும். சும்மா பேசிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. வாங்க அந்த திண்ணையில போய் படுப்போம். மன லட்சியத்துல முதல் படி ரண்டி. புடவை நல்லா இருக்கா? புடவையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா நீ பண்றதா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வேற எவ்வளவுக்காச்சும் தாலி கட்டுறதா இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஐ பிலீவ் இன் ஜோசியமுங்க, அவ்வளவுதான். சரி சரி, கழுத்து காமி, தாலியை கட்டி நான் கிளம்புறேன். இருங்க இருங்க இருங்க. ஏன் என்னங்க நீங்க? தாலி கட்டுறதுன்னா என்ன? பக்கெட்ல தாம்பு கயிறு கட்டுற மாதிரி நினைச்சீங்களா? நாம எப்பவுமே 2 பேராவே இருக்கணும்னு நம்ம பன்னாரி அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு தாலியை கட்டுங்க. அம்மா பாத்தீங்களா பாத்தீங்களா, பன்னாரி மாரியம்மனே பேசுறா. பேசுனது பண்ணாரி மாரியம்மா இல்ல, பூக்காரம்மா. அங்க வேறு என்னம்மா உனக்கு நீ கல்யாணாளா? இல்லம்மா, இது ஒரு பரிகாரம். என் வீட்டுக்காரரு 2வது தாலி கட்டுவார்னு ஜோசியர் சொன்னாரு.
அது வேற யாருக்காவது கட்டிடக்கூடாதுன்னு தான் எனக்கே 2வது தாலி கட்ட சொல்றேன். நீ ஆசீர்வாதம் பண்ணுமா. வாங்க. என்னம்மா இது மூட நம்பிக்கை? ஒரு தடவை கட்டின தாலியே நிலைச்சு நிக்கணும்னா கடவுளை வேண்டிக்கின்னு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறவ தான் பொம்பளை. போறவங்க வரவங்க பேச்ச கேட்டுக்கின்னு புருஷனையே இன்னொரு தாலி கட்ட சொல்றது முட்டாள்தனம். கரெக்டா சொன்னீங்கம்மா. இன்னொரு தடவை சொல்லுங்க. சந்தேகம் தான்மா பொம்பளைங்க வாழ்க்கைய பாழாகுது. தெய்வத்து மேல மூசா நம்பிக்கை வச்சா ஜோசியமாவது ஜாதகமாவது. இந்தாம்மா பூவை. தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா. நல்ல நாள் பார்த்து 4 பேருக்கு முன்னாடி கட்டிக்கின தாலியோட பெருமைய இப்படி விளையாட்டுத்தனமா குறைச்சிடாதம்மா. அது மஞ்ச கயிறு, மாஞ்சா கயிறு இல்ல. வரம்மா. மூணு 4 5 6 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, எறும்பு எண்ணிட்டு இருக்கிறான். அட இவன் மண்ணை எண்ணிட்டு இருக்கிறான். ముందుకు పో నేను ఎండ్రాను కదా పో. இவனோட வரல எண்ணிட்டு இருக்கிறான். சும்மா இருப்போர் சங்கம். இப்படி ஒரு சங்கமா? வேலையில இருக்கிறவங்க தான் சங்கம் வைக்கணுமா, சும்மா இருக்கிறவங்க வைக்க கூடாதா? உங்க சங்கத்தோட கொள்கை தான் என்ன? அப்புறம் சொல்ற, டயர்டா இருக்கு. வேலைக்கு போகணுன்ற கெட்ட எண்ணத்தை ஜனங்க மனசுல இருந்து ஒழிக்கணும். எல்லாரும் சும்மா இருக்கணும். வேலைன்னு யாரும் எங்கையும் போகக்கூடாது. அதே நான் கொள்கை. அது எப்படி அப்பாராவ் சரியா வரும்? குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணாம். குடும்பம் எங்க இருந்து வருது? வேலைக்கு போறதுனால தானே. வேலைக்கு போகலன்னா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம்ல. எங்க சங்கத்துல மெம்பர் ஆயிட்டா ஒவ்வொரு ஆபீஸ் படிக்கட்டா ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. வேலை கிடைக்கலங்கிறதுனால நடக்கிற தற்கொலை முயற்சி கம்மியாகும். சரிப்பா, ஆனா வேலைக்கு பசிக்குமே, சாப்பாடு எப்படி? ஹோட்டல்லையும் கல்யாண மண்டபத்திலையும் மிச்சமாற சாப்பாடு டெய்லி சங்கத்துக்கு வந்துடும். அதுக்கு நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓ ஆமா, சும்மா இரு மனமே, சோறு கிடைக்கும் தினமே. இதான் எங்க சங்கத்தோட முக்கியமான கொள்கை. நம்மளும் இவங்க சங்கத்துல மெம்பர் ஆகிட வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம அப்படிதானே இருக்கோம். என்ன ஒன்று, சங்கம்னு ஒன்று இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் சும்மா இருக்கிறத பெருமையாக சொல்லிக்க முடியாது. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சார், சும்மா இருப்போர் நல்ல சங்கத்துல என்னை வெரி குட். ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. போய் படுங்கம்மா, உடம்ப பாத்துங்க. அங்க போய் படுத்துங்க. தலைவர்கிட்ட கொடுங்க, நான் எண்ணிட்டு இருக்கேன்ல. எந்த வேலையும் செய்ய கூட, போய் படுத்துங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு வரும், போங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டு படுத்துங்க, போங்க. போய் ஒரு ஓரமா மலாந்து படுத்துங்க, போங்க. వాట్, మీరు జాబ్ రిజైన్ చేస్తావా? కంగ్రాచులేషన్స్. ఇమ్మీడియటా పొరపుటికి వాంగో. థ్యాంక్ యూ. மறந்து வேலைக்கு போக கூடாது. சாப்பாடுலாம் வந்துடும். நேரத்துக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. வாங்கம்மா,
வாங்கோ லேடிஸுக்கு செப்பரேட் செக்ஷன் இருக்குது. இனிமேல் மாமியார் சொல்ற வேலையை நீங்க செய்ய வேணாம், இங்க வந்துருக்கோ. நோ ஏஜ் லிமிட், நோ பாரம் ஏஜ் லிமிட். ப்ளீஸ் கம். அப்புறம் அடடடா, அருமையான ஐடியா. இது நமக்கு தோணாம போச்சே. பரவாயில்ல, முதல்ல சங்கத்துல மெம்பரா சேர்ந்துருவோம், அப்புறம் சங்கத்துக்கே பொருளாளர் ஆயிடுவோம். அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம், நீங்க போகல? என்ன முக்கியமான வேலை? என்னையும் மெம்பரா சேர்த்துங்களேன். வாங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துங்க, படுத்துங்க. இப்போ இந்த சங்கத்துல சேர்ந்துட்டேன். நாளைக்கு இதுல இருந்து பிரிஞ்சு போய் நானே தனியா ஒரு சங்கம் ஆரம்பிப்பேன். தீட்டின மரத்திலே கூறு பார்க்கறதாண்டா என் பாலிசி. தீப்தி, ஆக்சுவலி இந்த வீட்ல 4 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கு. எப்போ கட்டின வீடு, லுக்கு ரொம்ப கேவலமா இருக்குல்ல? அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த வீட்டை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணோம்னா அழகாயிடும். எக்ஸாக்ட்லி. அதுக்காக ஒரு சிம்பிளான ஐடியா சொல்லட்டா? நம்ம 4 பேருக்கும் தனித்தனியா பெட்ரூமே தேவை கிடையாது. ஐயா, பின்ன 4 பேரும் ஒரே ரூம்லயா தூங்குறது? அவசரப்படாத. கௌஷிக்கும் அபிஷேக்கும் தனியா ஒரு பெட்ரூம், அப்புறம் உனக்கும் எனக்கும் தனியா ஒரு பெட்ரூம். என்ன பாக்குற? காலேஜ்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல 2 பேரும் ஒரே ரூம் தானே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா இதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கணுமே. அவங்க 2 பேரும் என்ன ஒத்துக்கிறது? அவங்க என்ன இதுக்கு முன்னாடி மைசூர் மகாராஜா பேலஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க? இத பாரு, அவங்க வரதுக்கு முன்னாடி 2 பேரோட திங்ஸ் எடுத்துட்டு ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடலாம். சரி, ஆனா காலியா இருக்கிற மத்த 2 பெட்ரூம் என்ன பண்றது? ஒன்னு மெடிடேஷன் ஹால், இன்னொன்னு கெஸ்ட் ரூம். ஹை, கரெக்ட். சுரேஷ் கூட கெஸ்ட் தானே, ஆனா அவனுக்கு தனி ரூமா? நோ 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 நோ. சுரேஷ் வந்து அபிஷேக்கோட பக்கத்து வீட்டு அண்ணனோட தம்பி அப்படிங்கிறதுனால அவன் அபிஷேக்கோடவே ஸ்டே பண்ணிக்கட்டும். சூப்பர் ஐடியா. இத பாரு, ஆனா மெடிடேஷன் ஹால் நல்லா கிளீனா நீட்டா இருக்கணும். ஆமா, கரெக்ட். வா வா. தூக்கு. ஏய் ஏய், என்ன இஷ்டத்துக்கு நழுத்திட்டு இருக்கீங்க? தள்ளு. சும்மா ஹெல்ப் பண்ண முடியலன்னா கேள்வி கேட்காத. ஏய், நம்ம 4 பேர் சேர்ந்து தானே இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம். நீங்க இஷ்டத்துக்கு நழுத்த முடியாது. ஏய், ரூபா ஏதாவது வாஸ்து கீசன் கதை விட்டுருப்பாடா. நீ சும்மா இருடா. நாங்க 2 பேரும் சூப்பரா பிளான் பண்ணி வீட்டை அழகா மாத்திக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நீ நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், இது என்ன உங்க அப்பங்கிட்ட வீடா? இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்க? ஏய், இந்த பாரு, we are just tenants. வாடகைக்கு குடி இருக்கோம். மாத்திர வேலை வேண்டாம். மாத்துறதுனா என்ன? வீட்டை இடிச்சா கட்டுறோம். ஏதோ இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு ரீஅரேஞ்ச் பண்றோம். அதுல உனக்கு என்ன? நீங்க 2 பேரும் குடோன்ல கூட ஸ்டே பண்ணிப்பீங்க. ஆனா நானும் ரூபாவும் இந்த வீட்டுக்கு ஒரு ஹை கிளாஸ் டச் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இத பாருங்கப்பா, இந்த வீடு பழைய மாதிரியே இருக்கட்டும். அப்பதான் நல்லா இருக்கும், நமக்கும் அடையாளம் தெரியும். இஷ்டப்படி மாத்திரீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன்ப்பா. ஆமா, சொல்லிட்டே இருக்கோம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னது இது? பழைய ஃபர்னிச்சர் வாங்குறவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். ஐயோ, அவர் வீட்டுக்காரரு. வயசானவரா இருக்காரு, சொல்லவே இல்ல. எப்போ? அது ஏன் வீட்டுக்காரர் இல்ல, இந்த வீட்டோட வீட்டுக்காரரு, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். வாங்க 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 சார், வாங்க 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 வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. இவர் இப்ப எதுக்கு வந்தாரு? எல்லாரும் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் தொந்தரவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன என்ன என்ன? இல்ல, நீங்க இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சே, நீங்க இருக்கீங்களோ இல்லையோன்னு. இல்லன்னா தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களே. இது அது நீங்க ஊர்ல இருக்கீங்களா இல்லையோன்னு கேட்க வந்தேன். உங்களை மாதிரி குடித்தனக்காரங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம அப்பப்ப வந்து உங்களை நான் பார்க்கலன்னா வீட்டுக்காரங்க மூஞ்சிய மறந்து போயிடும். கரெக்டா? ஐயோ பாவம், அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஒரு போட்டோ ஒன்று கொடுத்துட்டு போங்க, அதை பார்த்து நாங்க ஞாபகம் வச்சுக்கோம். சார், நாங்க தான் வாடகை கரெக்டா கொடுத்துடுறோமே, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? ஏமா, எப்பவாவது வாடகை கேட்டு நான் இங்க வந்திருக்கேனா? அதானே, அவ தான் 11 மாசம் அக்ரிமெண்ட்டை முன்னாடியே போட்டு 2 வருஷம் அட்வான்ஸா லம்பா வாங்கிட்டாரு. சிச்சி, அவர் வாக்கிங் போயிருந்திருப்பாரு. சரி, ஒரு காஃபி குடிக்கலாமா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இல்லப்பா,
உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு நான் வந்திருக்கேன்.